உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களை கால் அழுத்தச் சொல்லி வகுப்பறையில் ஓய்வெடுக்கும் கணக்கு போதை ஆசிரியரின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. தலைமை ஆசிரியரிடம் மாணவர்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என மாணவர்கள் குமுறல். சேலம் மாவட்டம் தலைவாசல் தாலுகாவிற்குட்பட்ட கிழக்கு ராஜாபாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கிழக்கு ராஜாபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 49 மாணவிகள், 41 மாணவர்கள் என 90க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருவதோடு தலைமை ஆசிரியர் உட்பட 6 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே பள்ளியில் பணியாற்றி வரும் காமக்காபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்னும் கணக்கு ஆசிரியர் குடிபோதையிலேயே பள்ளிக்கு வருவதோடு மாணவர்களுக்கு முறையாக பாடம் எடுக்காமல் வகுப்பறையிலேயே குடிபோதையில் மட்டையாவதோடு மாணவர்களை கால் அழுத்தச் சொல்லி ஓய்வெடுக்கும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து மாணவர்கள் பலமுறை தலைமை ஆசிரியர் உமாதேவியிடம் கூறியும் அதற்கு ஆசிரியரை பற்றி என்னிடமே புகார் கூறுகிறாயா என கூறி மாணவர்களை முட்டி போட வைத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை தமிழக அரசும் போதையில் வந்து பாடம் கற்பிக்காமல் மாணவர்களை சித்திரவதை செய்யும் போதை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர்கள் வலியுறுத்தி உள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கணித ஆசிரியர் ஜெயபிரகாஷ் மாணவர்களை கால் அமுக்க வைத்த வீடியோ வைரலானது. இதையடுத்து சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் கணித ஆசிரியர் ஜெயபிரகாஷை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார்.